தித்திக்கும் தேன்தமிழே திகட்டாத முத்தமிழே முக்கனியின் சாறெடுத்து முப்பொழுதும் நாவினில் இனித்திடும் என் அன்னைத் தமிழே கன்னித் தமிழே தங்கத் தமிழே நம் முன்னோர்கள் முச்சங்கம் வளர்த்து முப்போகம் விளைவித்து நெற்களத்தில் அறுவடையை குவித்து மாடு கட்டி இழுத்தால் மாளாதென்று யானை கட்டி இழுத்த நம் தமிழ் மண்ணில் பிறந்த அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை பெற்றெடுத்த தாய் தந்தைக்கும் என்னை தத்தெடுத்த தமிழ் அன்னைக்கும் மீண்டும் ஒரு முறை என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் உரையை தொடங்குகிறேன். சங்க இலக்கியத்தில் இலக்கிய சுரங்கம் பரவி கிடக்கின்றது. சங்க பாடல்கள் ஒன்று அழகான ஒரு ஊமை நயத்தை தந்து நம்முடைய நாவினில் புகுந்து ஒரு இன்பச் சுரங்கத்தை காட்டுகிறது. அந்த சங்க இலக்கியத்தில் 10 பாட்டு 8 தொகை நூல் 10 பாட்டு பாடலில் கலித்தொகையில் அழகாக புலவன் வடித்து காட்டுகின்றான். ஒரு காட்டு பகுதியில் ஒரு மலைப்பகுதி, காடு சார்ந்த இடமாக இருக்கக்கூடிய அந்த மலைப்பகுதியில் கடுவன் ஒருவன் கவன்கல் எறிகின்றான். அந்த கவன்கல் எவ்வளோ விரைவாக சென்று எங்கெங்கெல்லாம் செல்கிறது என்று அந்த கல்லினுடைய வேகத்தை காட்டி ஒரு தலைவன், இந்த மலையை சார்ந்தவன், அந்த மலைக்கு சொந்தக்காரன், அதனால் அத்தோழி தன் தலைவிக்கு ஆறுதல் கூறுவதாக இந்த பாடல், இந்த செய்யுள் அமைந்திருக்கிறது. அதை நாம் கேட்டு நம்முடைய செவிக்கு உணவாக எடுத்துக்கொண்டு இன்பத்தை அள்ளிச் செல்வோம், இன்பத்தை அனுபவிப்போம். அந்த பாடல் உங்களுக்காக. கடுவிசை கவனையின் கல்கை விடுதலின் இருவரை வேங்கையின் ஒல்வி சிதறி ஆசினி மென்பழம் அழிந்தவை உதிரா தேன்செய் இறால் துளைப்பட போகி நறுவடி மாவின் பைந்துணர் உயக்கி குலையுடை வாழை கொழுமடல் கிளியா பலவின் பழத்துள் தங்கும் அப்படின்னு சொல்றான். இதனுடைய பொருள் என்னவென்றால், வளம் மிகுந்த மலையில் வேடுவன் ஒருவன் கவன்கல் எறிகின்றான். அந்த கவன்கல்லை எறிகின்ற பொழுது அந்த மலைப்பகுதியினுடைய வளத்தை புலவன் இங்கு அரித்திட்டு காட்டுகின்றான். வேங்கை மரம், முதலில் கடுவிசை கவனையின் கல்கை விடுதலின், கவன்கல் எறிகின்ற வேடுவன் கல்லை விடுகின்றான். உண்டியல் என்று சொல்லக்கூடிய அந்த உண்டியில் இருந்து கல்லை எறிகின்றான். இருவரை வேங்கையின் ஒல்வி சிதறி, இருவரை அதாவது நெருங்கிய வேங்கை மரம் இடையில் பெரிய வேங்கை மரத்தில் பூக்கள் பூத்திருக்கின்றது. அந்த பூக்களை உதறிவிட்டு, பூக்களை சிதறிவிட்டு செல்கிறது அந்த கல். அடுத்ததாக ஆசனி என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான பலாப்பழம், அந்த பலாக்கனிகளை அழிந்தவை உதிரா, அந்த பலாக்கனிகளை உதிர்த்துவிட்டு அந்த கல்லினுடைய வேகம் சென்று கொண்டே இருக்கிறது. தேன்செய் இறால் துளைப்பட போகி என்றால், பாறைக்கு நடுவில் பெரிய தேன் கூடு ஒன்று கட்டியிருக்கிறது அந்த மலைப்பகுதியில். அந்த தேன் இறாலை, அந்த தேன் அடையை அதுக்குள் புகுந்து துளைப்பட போகி அங்கே சென்று கொண்டிருக்கும் அந்த உண்டியல் கவன்கல்லானது அடுத்ததாக நறுவடி மாவின் பைந்துணர் உயக்கி அப்படின்றார். அதாவது மாமரம் நெருங்கிய அதாவது மாமரத்தில் உள்ள